வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு சோள காரப்புட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சோள மாவு 1 கப் எடுத்துருக்கேன். வார்ம் வாட்டர் ஊற்றுறேன். சோள மாவு ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும். சோளம் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு. இது ஸ்வீட் போடாமல் இன்றைக்கி காரம் செய்ய போகிறோம். இது வறுத்த மாவு தான். வறுக்காத மாவாக இருந்தால் நீங்கள் வறுத்துக்கணும். ஒரு கப் மாவுக்கு ஒரு அரை கப்போட கம்மியாக தான் தண்ணி வரும். இப்படி மாவை இருக்க பிடிக்க வரணும். திரும்ப உதுத்துட்டிங்கன்னா உதிரணும், உதிர்ந்து கொட்டணும். இதை நீங்கள் சல்லடையில் சலித்தாலும் சரி, இல்லை மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. மொத்தமாக போடாதீங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி திரண்டு வந்துடும். இப்படி மாவு வந்து பூ போல் வந்துடும். இதை நம்ம ஸ்டீமில் வைக்க போகிறோம். மாவை வந்து இப்படி அமுக்கக்கூடாது. அமுக்குனிங்கன்னா அடியில் இருக்க மாவு வேகாது. இந்த மாதிரி பூ போல் உதிரியாகவே எடுத்து வேக வைக்கணும். 5 நிமிஷத்தில் வெந்துடும். கையை நனைச்சிட்டு கொஞ்சம் எடுத்து இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டை வரணும். இந்த மாதிரி உருட்டை வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தாளிக்க போகிறோம். சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய். இது வந்து சும்மா எண்ணெயில் அப்படி தாளித்து கொட்டினோம்னா நம்ம சாப்பிட போகும்போது அது ட்ரையாக போயிடும். அதனால் நம்ம உப்பு வேறு போடல. அதனால் மோர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு கலந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு மோர் கலக்க விருப்பம் இல்லைன்னா லெமன் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. நான் மோர் ஊற்றுறேன். புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இந்த மோரில் கலந்துடுறேன். உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், மோர் ஊற்றுறதுனால கொல கொலன்னு போயிருமோன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ட்ரை ஆகாமல் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். மோர் ஊற்ற விருப்பம் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கணும். இந்த காரப்புட்டுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் கோஸ்மல்லி நல்லாயிருக்கும். செட்டிநாட்டில் கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம ரெசிபியில் நான் போட்டிருக்கேன். கோதுமை இடியப்பனோட சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். அது காரப்புட்டு, சோள காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு.